முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை நீலகிரி மாவட்டத்தில் கள ஆய்வு, பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் 7 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையராக கார்த்திகேயன் நியமனம். காரியாபட்டி அருகே கிராவல் குவாரியில் மணல் அள்ள கிராம மக்கள் எதிர்ப்பு. குவாரி உரிமைதாரர்கள் மற்றும் கிராம மக்களிடையே தள்ளுமுள்ளு. தடுத்து நிறுத்தியவர்களை லாரி ஏற்றி கொல்ல முயற்சித்ததாக குற்றச்சாட்டு. தாய்லாந்தில் இருந்து இலங்கை சென்றடைந்தார் பிரதமர் மோடி. கொழும்புவில் உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடி வருகைக்காக மசூதியை மூடுவதுதான் திராவிட மாடலா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி. புன்னக்காயல் மீனவ கிராமத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம். புனித வெள்ளியன்று தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கும் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தல். நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் மீது மாணவி பாலியல் புகார். முதலமைச்சரின் தனிப்பிரிவு மற்றும் டிஜிபிக்கு புகார் மனு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. ஒரு சில இடங்களிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தனிநபர் மட்டுமன்றி ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படுகிறது. ஆன்லைன் ரம்மி தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் பதில் வாதம். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மீனவர்கள் 11 பேர் விடுதலை. யாழ்ப்பாணம் சிறையிலிருந்து மிரிகான தடுப்பு முகாமிற்கு மாற்றப்பட்டு விடுவிக்கப்படுகின்றனர். வனப்பகுதிகளில் அந்நிய மரங்களை அகற்ற நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தும் விவகாரம். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. கச்சத்தீவு மீட்கப்படுவதே மீனவர்களை பாதுகாப்பதற்கான நிரந்தர தீர்வு. மீனவர்களின் உயிரையும் உணர்வையும் பாதுகாப்பதே மத்திய மாநில அரசுகளின் தலையாய கடமை என்றும் தாவேக தலைவர் விஜய் கருத்து. வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாவேக போராட்டம். முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட 2000 பேர் மீது வழக்கு பதிவு. சென்னை முகப்பேரில் கார் பார்க்கிங் பிரச்சினை காரணமாக நடிகர் தர்ஷன் அவரது உறவினர் கைது. உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகனையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை. குற்றால அருவிகளில் குளிக்க தடை. இரு நாட்டு உறவை கெடுக்கும் வகையில் செயல்படக்கூடாது. தாய்லாந்து சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸிடம் வலியுறுத்தல். அமெரிக்க பொருட்கள் மீது கூடுதலாக 34% வரி விதித்த சீனா. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு சீனா பதிலடி. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணியில் சேர்க்கப்படாத ரோஹித் சர்மா. காயம் காரணமாக விளையாடவில்லை என ஹர்திக் பாண்டியா தகவல். டெல்லிக்கு எதிரான நாளை சென்னையில் நடைபெறவுள்ள போட்டியில் CSK கேப்டனாக தோனி களமிறங்க வாய்ப்பு. ருத்துராஜ் கேக்வாட் காயம் அடைந்துள்ள நிலையில் பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி தகவல். சென்னைக்கு எதிரான நாளை
நாளைய போட்டியில் காயம் காரணமாக நடராஜன் விளையாட வாய்ப்பு இல்லை. டெல்லி வீரர் குல்தீப் யாதவ் சென்னையில் பேட்டி. லக்னோ அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. மும்பை அணிக்கு 204 ரன்கள் இலக்கு.